உங்களோட ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடுகளில் எப்போயுமே அவைலபிளாக இருக்க சொரக்காய் வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், 2 தட்டு சோறு எக்ஸ்ட்ராவாக வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. இப்போ நான் இங்கே ஒரு சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சொரக்காவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னுடைய கையளவு இருக்குது. ஸோ மீடியம் சைஸ் அளவு இருக்கக்கூடிய சொரக்காவை எடுத்துக்கோங்க. மேலே அதோடைய தண்டோடு சேர்ந்துருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த தோல்களுக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெயை வந்து நம்ம தடவி எடுத்துக்கிறணும். எண்ணெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா தடவி எடுத்தாச்சு. அடுத்து இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்கா ஃப்ரையரை வந்து மேலே வச்சுருக்கேன். இது நார்மலாக எல்லா கடைகள்லையுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளுடைய சொரக்காவை வச்சு மேலே இந்த மாதிரி சுற்றி சுட்டு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதுனால சொரக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு மனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி செஞ்சு சாப்பிட்றது மூலியமாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சொரக்காவை எல்லா பக்கமுமே வந்து திருப்பி விட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் அதோடைய தண்டை தான் பிடிச்சி திருப்பி விடுறேன். அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி தண்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்க சொன்னேன். உங்களுக்கு இந்த தண்டோடு இருக்கிற மாதிரி சொரக்காய் கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்னதாக கத்தியை உள்ளுக்குள்ளே லைட்டாக வந்து குத்தி விட்டுட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சுட்டு எடுத்த சொரக்காவை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் அந்த சொரக்காயில் இருக்கக்கூடிய அந்த சுட்ட தோலை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. ஸோ அதனால இப்போ ஒரு கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் சுரண்டி விட்டோம் அப்படின்னா அந்த கருப்பு பகுதி எல்லாமே வந்துடும். இப்போ வந்த சொரக்காவை ஒரு நல்ல க்ளீனான தண்ணி வச்சு ஒரு 2 தண்ணிக்கு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சொரக்காய் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நாம் ஏற்கனவே சுட்டு வச்சுருக்க சொரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சொரக்காய் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% வந்து நம்ம சுட்டதிலே வந்து குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதை வந்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருந்த சொரக்காயிலேருந்து உள்ளுக்குள்ளே இருக்க அந்த விதை பகுதிகளை வந்து நம்ம நீக்கிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சொரக்காயிலேருந்து விதைகளை நீக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். முடிஞ்ச அளவுக்கு இதை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பொடுசாக இதை வந்து நம்ம சாப் பண்ணி எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இது கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஏற்கனவே ஒரு 60% வந்து இந்த சுரக்காய் வெந்திருக்கு. அந்த கீமா கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீமா அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை நல்லா வந்து பொடுசாக நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தனியாக இங்கே ஒரு ஸ்கேலட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன். சீரகம் லைட் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடுசாக கட் பண்ணி இதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அடுத்து இதில் ஒரு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதையும் சேர்த்து நான் வந்து வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுட்ட சொரக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை திரும்ப ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சொரக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே கிளறி விட்டுடலாம். தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து அப்படியே இறக்கிடலாம். ஸோ சூப்பரான சுட்ட சொரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இருக்க சாதத்தில் இதை போட்டு மேலே பிசைஞ்சு சாப்பிடுங்க. எந்த கிரேவியும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை சுட்டு செஞ்சுருக்கனால இதோடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.